ஹலோ மக்களை, மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. விஜயை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம விஜயை பார்க்கறதுக்காண்டி அவங்க அம்மா வரும்போது அதை பார்த்துட்டு அப்படியே கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ராமச்சந்திரன் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். நீங்கள் சொன்ன மாதிரி என் பொண்ணை கொலை பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கதறும் போது அங்கே உள்ள அதிகாரி எல்லாருமே சேர்ந்து இதுக்கு வீரா, கண்மணி, பிருந்தா தான் காரணம்னு சொல்லிட்டு அவங்கள தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறாங்க. என்னதான் இருந்தாலும் கடைசி நேரத்தில் நம்ம மாறன் செம மாசா வந்து இதுக்கு பின்னாடி இருந்த சூழ்ச்சி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு நம்ம வீராவை காப்பாத்திட்டாங்கன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அதிகாரியும் நம்ம மாறன் கடைக்கே வந்து இந்த வீரா, பிருந்தா எல்லாரும் எங்க ஒழுங்கு மரியாதையை அவங்கள வெளியில வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது நம்ம ராமச்சந்திரனும், என்னம்மா கடையில் வியாபாரம் டைம்ல இப்படி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் என்னோட மருமகளை பத்தி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. உள்ளே இருந்த நம்ம வீரா எல்லாரும் பதட்டமா இருக்கும்போது அங்க வேலை பார்க்குறவங்களும், அக்கா நீங்க உள்ளேயே இருந்துக்கோங்க, நீங்க வெளியிலேயே போயிடாதுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீராவும் கண்மணியும் சரி எதுக்கும் இங்கே இருப்போம், இங்கே இருந்து அங்கே என்ன நடக்குதுன்னு கண்காணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம மாறணும், அவங்க யாருமே இங்கே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்ஸ்பெக்டரும், என்ன சொல்கிறீங்க நீங்கள், எல்லாருமே இங்கே தான் இருக்காங்கன்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ராமச்சந்திரனும், எங்கள் மருமகள் யாருமே தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அந்த அதிகாரியும், தப்பு பண்ணலைன்னா எதுக்கு உள்ளேயே இருந்துட்டு மறைஞ்சிட்டு இருக்காங்க, அவங்க இங்கே தான் இருக்காங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், இது வரைக்கும் விஜி காணாமல் போயிட்டா அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டும் தானே வந்திருக்கு, அவளுக்கு உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆபத்தாச்சுன்னா அதுக்கப்புறமா இந்த ஆட்களை எல்லாம் சும்மாவே விட போறதில்லைன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகளும் அந்த கடையில வந்து மிரட்டிட்டு போறாங்க. நம்ம வீராவும் மாறனை பார்த்து, என்ன மாறா இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லி பதட்டமா இருக்கும்போது மாறனும், எதுக்கு வீரா நீ கவலைப்பட்டு இருக்க, எதுலையும் நீ மாட்ட மாட்ட, அதுக்குள்ள விஜி எங்க இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது நம்ம ராமச்சந்திரனும் மாறன் கிட்ட, என்ன மாறா இங்க நடக்குது, எதற்காக இவங்க இங்க இருக்கும்போதே நீ அவங்க இந்த கடையில இல்லைன்னு சொன்ன, ஏதாவது என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம மாறனும், அப்படியெல்லாம் இல்லைப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க தேவையில்லாமல் எத்தனை வாட்டி தான் விசாரணை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, அதுக்காக தான் சரி மறுபடியும் இவங்களை கூப்பிட்டு தொந்தரவு பண்ணாண்டமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இந்த கடையில் இல்லைன்னு சொல்லி சமாளித்தேன் அப்படின்னு நம்ம மாறனும் ராமச்சந்திரன் கிட்ட சொல்கிறாங்க. ராமச்சந்திரனும் மாறனை பார்த்து, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட இப்போவே சொல்லிடுங்க, மறுபடியும் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அப்புறமா நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம மாறனும், நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி வைக்கிறாங்க. ராமச்சந்திரனும், இப்போதான் இந்த கடை வீடெல்லாம் நமக்கு மறுபடியும் கிடச்சிட்டுன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருந்தேன், அதுக்குள்ளே இந்த விஜி காணாமல் போய் அதுவும் நமக்கு தான் டார்ச்சராக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம கண்மணியும் மாறங்கிட்ட, மாற எனக்கு ஏதோ கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது, சீக்கிரத்தில் ஏதாவது விஜிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறமா நம்மளை தானே வந்து சந்தேகப்பட்டு அவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க அப்படி சொல்லும்போது மாறணும், நீங்கள் கவலைப்படாதுங்க அண்ணி, எந்த பிரச்சனையும் ஆகாது, அதுக்கு முன்னாடி விஜி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும்னு நம்ம மாறணும் விஜியை தேடி அதுக்கான வேலைகளில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லலாம். நம்ம மாறன் ஒரு பக்கமாக தேடிட்டு இருக்கும்போது சூர்யாவும் அதை யோசிக்கிறாங்க, இந்த மாறனை இனிமேல் சும்மாவே விடக்கூடாது, இந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே பதட்டமாக தானே இருக்காங்க, அந்த விஜிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா பழி எல்லாமே இவங்க பேரில் தான் வரும், பேசாமல் இந்த சான்ஸை நம்ம யூஸ் பண்ணிட வேண்டியதான், யாராவது ஒருத்தங்களா அப்படி சொல்லிட வேண்டியதான்னு நம்ம சூர்யாவும் ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்க. நம்ம மாறனும் வீரா கிட்ட, எங்கே தேடியும் விஜய் காணவே இல்லை, எங்கே தான் பேர்பான்னு தெரிய மாட்டேங்குது, ஒரு சமயம் விஜய் யாரோ ஒருத்தங்க கடத்தி வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் வீரா கிட்ட சொல்லும்போது வீராவும் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ராமச்சந்திரன் கிட்ட ஒருத்தங்க வந்து விஜய்க்கு பிரச்சனை ஆகிட்டு அந்த சைடாக விஜய் தான் இருக்கா போல, விஜயை யாரோ கொலை பண்ணி அங்கே போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அதை கேட்ட உடனே ராமச்சந்திரன் அப்படியே பதட்டம் ஆகிடுறாங்க, என்ன இங்கே நடக்குது, விஜய் யார் இந்த மாதிரி செய்திருப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டம் ஆகும்போது வீராவும் மாறக்கிட்ட, என்னடா மாறா இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, வந்து எனக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்குது, விஜய்க்கு மட்டும் ஏதாவது ஆபத்து ஆச்சுன்னா எல்லா சந்தேகமும் எங்கள் மேலே தான் திருப்போம், கடைசி நேரத்தில் எங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்ட நம்ம மாறணும், சரி வீரா நீ ஏன் கூட வரவே செய்யாத, நாங்கள் என்னன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்துட்டு வரோம், இப்போதைக்கு அந்த பக்கமே நீங்கள் வந்துடாதுங்க, இங்கே இருந்துங்கன்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் வீரா கண்மணிக்கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. விஜயோட அம்மாவுக்கு இந்த செய்தி வருது, ஏதோ அடையாளம் தெரியாதவங்க
இங்கே இருக்காங்கன்னு சொன்ன உடனே விஜயோட அம்மா அந்த இடத்துல வந்து இது என்னோட பொண்ணு தான், என்னோட பொண்ணுக்கு தான் ஏதோ ஆபத்து வந்துச்சு, என் பொண்ணு இந்த மாதிரி செய்துட்டீங்களேடா, உங்களுக்கு என்னடா துரோகம் பண்ணா, நீங்கள் கடைசியில் சொன்ன மாதிரி எங்கள் பொண்ணை இப்படி பண்ணிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன், ராமச்சந்திரன், கார்த்தி எல்லாரையும் பார்த்து விஜயோட அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாறன் அதை பார்த்த உடனே யாருன்னே சரி அடையாளம் தெரியல, விஜயோட அம்மா வர இது விஜய் தான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி நம்ம மேலே வர பழிய போட்டுட்டு இருக்காங்களே, விஜிக்கு எல்லாம் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் குழம்பி போய் நிற்கிறாங்க. கார்த்தியை நம்ம மாறன் கிட்ட வந்து என்ன மாறா இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு, விஜயோட அம்மா வேற இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, இனி எல்லா பழியுமே நம்ம வேலை தானே வரும், ஏதோ விஜிக்கு நம்ம மட்டும் தான் எதிரி இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு நம்ம கார்த்தியை மாறன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து மாறன் இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இப்போ என்ன செய்யறது, ஏற்கனவே அதிகாரிகள் வீராவை பற்றி தான் விசாரிச்சுட்டு போனாங்க, இனி மறுபடியும் அவங்களுக்கு தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வருமோ அப்படின்னு மாறன் நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே ஒரு தூரத்துலேருந்து சூர்யா கவனிச்சிட்டு இருக்காங்க. சூர்யாவும் இதை தான் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன், எப்படியாவது இந்த குடும்பம் நல்லபடியாக இருக்கக்கூடாது, எங்களையும் என்னோட அம்மாவையும் என்ன மாதிரி சித்திரவதம் பண்ணீங்க, அதனால இந்த ராமச்சந்திரன் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன், அது மாதிரி நடக்குது, இனிமே உங்களுக்கு என்னைக்குமே விடிவு காலம் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவும் மனசில் அதை பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம விஜயோட நியூஸை கேட்ட உடனே வள்ளியம்மையும் பதட்டாயிராங்க. ஏற்கனவே வீட்டில் பெரும் பிரச்சனை இருந்துட்டு இருக்கு, அதிகாரிகள் எல்லாருமே விஜய் காணாத உடனே நம்மள வந்து தான் விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க, இப்போ வேற விஜய்க்கு இப்படி ஒரு நிலைமை ஆச்சுன்னா கண்டிப்பா நம்ம மேலதான் சந்தேகம் திரும்பும் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம கண்மணி வீரா கிட்ட, கண்மணி இப்படிதான் கடையில வந்து அவங்க பிரச்சனை பண்ணாங்க, அப்பவே நம்ம மறைஞ்சிருந்தோம், இப்போ மட்டும் இங்க இருக்கோன்னு தெரிஞ்சுன்னா கன்ஃபார்மா போலீஸ் எல்லாம் வந்து நம்மள தான் விசாரணை பண்ண ஆரம்பிப்பாங்க, இப்போ என்ன செய்யறதுன்னு சொல்லும்போது பிருந்தாவும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. வீராவும் நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க, எப்படியாவது சமாளிச்சிடலாம், மாறன் தான் போயிருக்கான்ல, அங்கே என்ன ஆச்சுன்னு தெரியாது, ஏதோ அடையாளம் தெரியாத நபர் தானே சொன்னாங்க, அது விஜயா இருக்க வாய்ப்பு இல்லை, விஜய்க்கு எந்த பிரச்சனையும் ஆகாது, விஜய்க்கு எந்த பிரச்சனையும் ஆகிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. மாறனும் ரொம்பவே டென்ஷனாக வரதை கவனிச்சு நம்ம வீராவும் என்ன மாறா அது விஜய் இல்லையே, விஜய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படி கேட்கும்போது நம்ம மாறனும் இல்லை வீரா, ஏற்கனவே விஜயோட அம்மாவும் அது விஜய் தான்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க, எனக்கு ஏதோ கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கு, மறுபடியும் உங்களை தேடி தான் அதிகாரிகள் வரதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படி சொல்லும்போது நம்ம கண்மணியும் என்ன மாறா சொல்கிற, இப்போ என்ன செய்யறது, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீராவும் கண்மணி நீ எதுவும் பதட்டப்படாத, ஏற்கனவே நீ கன்சீவாக இருக்க, இந்த மாதிரி நிலைமையில இந்த மாதிரி பதட்டம் ஆனானா உனக்கு வயத்தில் வளர குழந்தைக்கும் ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது கண்மணி, நீ எதுக்குமே கவலைப்படாத, சீக்கிரத்தில் உண்மையை நிரூபிச்சுக்கலாம், நம்ம தான் விஜய் எதுவுமே செய்யலையே, அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்காக பயப்படுறோம் அப்படி சொல்லும்போது நம்ம மாறணும் இப்போ மட்டும் நல்லா பேசி வீரா, அன்னைக்கு இந்த விஜய் நீங்கள் கடத்திருக்காம இருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதுல்ல, எவ்வளோ சொன்னாலும் கேட்டிங்களா, இப்போ என்ன செய்யறது, விஜய் யாரோ ஒருத்தங்க கடத்திட்டு போய் இந்த மாதிரி செய்து நம்ம மேலே பழிய போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம மாறன் யோசிக்கிறாங்க. வீராவும் யாரு நமக்கு குடும்பத்துக்கு ஏற்கனவே பாதிப்பா இருந்தது அந்த விஜய் தான், அவளை தவிர வேற யாரு நம்மளுக்கு எதிரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, விஜயை யாரு கடத்தி இந்த மாதிரி செய்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம வீராவுக்கு ஒரு ஆபத்து வர மாதிரி இருக்கு, வீராவை வந்து கைது பண்ணுறதுக்காண்டி தயாராகும் போது நம்ம மாறன் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு உண்மையை நிரூபிக்கிறாங்கன்னே சொல்லலாம், விஜயோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.